ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டோரேமான் ஹோட்டல். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஈவில் ரன் ஐஸ் கிராணி சாப்டர் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போட்டோம். இந்த செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த வீடியோஸ் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா நோபிட்டா நம்ம வீடு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு குட்டிச்சாத்தான் பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டு போயிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா டோரேமான் ஹோட்டல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கொடூர ஹோட்டல். இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் போகணும். சரி வாங்க போகலாம். கொடூர ஹோட்டல்னு சொல்லிட்டு நானே உள்ளே போகிறேன். ஓகேங்க, என்னோட இது இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஓகே அங்கே உள்ளே வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? வீட்டில் சிக்கனா மட்டனா ஒரே சத்தமாக இருக்கு வெளியில். இன்னும் இதுக்கு மேலேங்க எனக்கு ஒரே ஒரு ரூம் கிடைக்குமா இன்னைக்கு ஒரு நாள்? போய் ரைட் எடுங்க. பிச்சைக்காரங்களை இருக்குன்னு ஒரு ரூம் கட்டி வச்சிருப்பேன். எது கஸ்டமருக்குன்னு ஒரு ரூம் கட்டி வச்சிருப்பேன். போய் நல்லா தூங்குங்க. மாற்றி பயன்படுத்துகிறேன். ஓகேங்க, தூங்குவோம். ஓகே, ஒரு நைட் ஆயிடுச்சு. எந்த நாசமாக போனவன்டா இப்படி தட்டுறான்? போய் பார்ப்போம். என்னடே, நான் உன்ட்டு ரூம் காசுக்கு தானே கேட்டிருக்கேன். நீடா காசு எடுத்து கொடுறான் என்ன மகனே? என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டு காசு வச்சிருந்தேன். எல்லாம் எரிஞ்சு போச்சே. அது தெரியும். எனக்காக நீ வேலை செஞ்சு தரையா? ஏவா, சரி போடா, வரேன். பார்த்து தரைக்கு வலிக்க போகுது, சீக்கிரம் போடா. ஏங்க இவன் ரொம்ப மெதுவாக போகிறாங்க. இவன் போகிறதுக்குள்ளே நம்ம வேற எது வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் போல. சரி ஓகே. ஆமைக்கு உனக்கும் போட்டு வச்சா ஆமை எப்பயோ போயிருக்கோம். போட. சரி ஓகேங்க, பெட்ரூமுக்கு போவான்னு நினைக்கிறேன். எங்கே போகிறான்? தள்ளி விட்டாலும் போக மாட்டேங்கிறான். ஓகேங்க, நம்ம நினச்ச மாதிரி இவன் பெட்ரூமுக்கு தான் வந்திருக்கான். சரி வாங்க போய் பார்ப்போம். என்னடா தக்காளி சட்னி கொட்டி வச்சிருக்கீங்க? ஒரு ரத்தமா? என்னது இது? டோரேமான், என்னது இது? கொண்டு போட்டியா? நீ இந்த ரூம் தான் க்ளீன் பண்ணணும். ஸ்டோர் ரூம்ல தொடப்ப கட்ட வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வா போ. சூப்பர் ரைமிங்க. ஓகே, இந்த 7:30க்கு பிறந்தவனை பார்த்துட்டு இருந்தா நம்ம எப்படி வெளில போகிறது? சரி ஓகேங்க, ஸ்டோர் ரூமில் தானே. ஓகே, ஸ்டோர் ரூமில் விளக்கு மற்ற கட்ட இருக்கு. அதுக்கு எப்படி அதுக்குள்ளே வந்தேன்? சரி, இங்கே அழுக்கா இருக்குது, தொடச்சிட்டு போட்டா. ஓகே, அங்கே பாரு, உன் வாயிலே கொஞ்சம் அழுக்கு இருக்கு, தொடச்சி விட்டா. என்ன வச்சு காமெடி கீமெடி பண்ணலையே. ஆமான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? கொன்னு புதைச்சிருவேண்டா. ஐயோ, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. துரத்திட்டு வரா. சரி ஓகேங்க, அவன்கிட்ட தப்பிச்சிட்டோம். நீ அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா வம்பு வச்சுக்காம இருக்கிறது தான் சேஃப்டின்னு நினைக்கிறேங்க. ஓகே, க்ளீன் பண்ணுவோம். என்னடா இது இவ்வளோ நேரம் இருக்குது? சரி ஓகேங்க. க்ளீன் பண்ணி எவன்டாவே? ஐயோ, என்னடா கண்ணாடியில் உடையுது? ஐயோ, சரி போய் சோஃபாவை செக் பண்ணுவோம். என்னது, எல்லாமே நார்மலாக தானே இருக்கு. என்னவா இருக்கும்? ஆனால் கண்ணாடி உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சரி ஓகேங்க, நம்ம வேணா அந்த சைடு போய் பார்ப்போம். ஓகே, இங்கேயும் உடையில. சரி நம்ம போய் க்ளீன் பண்ணுவோம். என்னதுடா இது? இப்போதான் க்ளீன் பண்ணேன். ஐயய்ய, போய் டோரேமான்ட்ட போய் கேட்டு வந்துருமோ. ஐயோ டோரேமான், எங்கடா இருக்க? எனக்கு தெரியாதுங்க. நீதி வேணும்னு போய் கேட்கலாம். வாங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே, இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே வாங்க. டோரேமான், நான் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடையிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சரி நானும் போய் பார்த்தேன். ஆனால் அங்கே எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. திரும்ப ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது நான் எப்படி பார்த்தேனோ அதை விட மோசமாக இருக்கு. தெரிஞ்சு உனக்கு இன்னும் தூக்கம் பத்தல. நீ போய் ஸ்டோர் ரூம்ல பாரு, உனக்கு ஒரு திங்ஸ் இருக்கும், அதை எடுத்து க்ளீன் பண்ணு. இவன் நார்மலாக சொல்லும் போது போய்க்குவோம். ஓகே, மோட்டார் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மோட்டார் கிடச்சிருச்சு. இதை உள்ளே போட்டுருவோம். பட்டனும் இங்கே தான் இருக்குது, அதையும் உள்ளேயே போட்டுருவோம். டோரேமான்,
இந்த பார்ட் எங்க இருக்கு போடு குத்து மதிப்பா வந்து அங்கேயே கிடைச்சிருச்சு. என்ன நாயே குறுகுறுன்னு பார்க்குறேன். என்ன சொன்ன? லிட்டர் நல்லெண்ணையும் 1 லிட்டர் பாமாயிலும் சொன்னேன். கேட்கறா பாருங்க என்ன சொன்னேன்ட்டு. ஒன்னே ஒன்றும் சொல்லலடா, வந்துடுவாங்க தூக்கி போடுறாங்கங்க நம்ம மேலேயே. ஓகே, இதை வச்சு நம்மளால டோரேமான் மூக்கு சரி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க. டோரேமான் உன் மூக்கு கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கு, நான் சரி பண்ணிக்கலாமா? ஸ்வாயி இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை எனக்கு தெரிஞ்ச சூப்பு வச்சு குடிக்கத்தான் போறேன். நல்லதுக்கே கிளம்பலங்க. சரி ஓகே, நம்ம மேலே போயிடலாம். இதுக்கிடையில யாரும் வந்தா சரி. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கிராணி வீட்டில் இருக்கிற மாதிரி வரமாட்டான். லாஸ்ட் டேல தான் நம்மளுக்கு ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. ஓகே வாங்குங்க, க்ளீன் பண்ணிடுவோம். என்னடா இது, அந்த தொடப்பத்தில் கூட்டினா கூட ரொம்ப சீக்கிரமாக அந்த பிளட் கரை போயிடுச்சுங்க. இந்த வேக்யூம் தாங்க. ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. காசை வாங்குகிறோம், கிளம்புறோம். டோரேமான் எங்கடா இருக்க? டோரேமான் சரி ஓகேங்க, வாங்க நம்ம கீழே போய் காசை வாங்கிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா நம்மளுக்கு புது வீடு கட்டுறதுக்கு டைம் இல்லை, ஒரே நல்லா கட்டணும். டோரேமான் நான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், எனக்கு காசு கொடு, நான் கிளம்புறேன். டயர்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அதுதான் நீ போய் தூங்கு. தொங்க சொல்ற? தூங்க சொல்லடா வெண்ண மகனே, போய் தூங்குடா. ஓகே, இப்போ தூங்குறோம், நாளைக்கு எந்திரிக்கிறோம், காசை வாங்குறோம். ஓகேங்க, எங்கடா இருக்கேன்? ஐயோ என்னங்க என்ட்ரன்ஸ் கிட்ட விட்டுட்டான். சரி அப்படி போயிடலாமா? நம்ம காசு நம்ம ஏன் போகணும்? வாங்க போய் கேட்கலாம். டோரேமான் நான் பார்த்தீங்கன்னா தூங்கிலாம் எந்திரிச்சிட்டேன், எனக்கு நீ காசை கொடு, நான் கிளம்புறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்காக ஒரு கேக் செஞ்சு தரியா? உனக்கு நான் சம்பளம் டபுள் மடங்கா கொடுத்துட்றேன். சரி ஓகேங்க, செஞ்சுதான் அவனு வெளியில விட மாட்டான். கிச்சனில் அப்படி ஏகப்பட்ட பொருள் இருக்குது, கேக்கு செய்யலால வாய் குத்திர போறேன்டா. இருங்க அவன்கிட்டே கேட்கலாம். டோரேமான் கிச்சனில் அப்படி கேக்கு செய்ய கொக்கோ பவுடர் எல்லாம் இருக்குது, அப்படி நான் கேக்கு கிண்டிடுவேன். புடனில வச்சு பார்க்காதீப்பாங்க, ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உன கொலை பண்ணிடுவேன். என்னங்க அப்படியே வரும்போது இது இல்லை. டோரேமான் வணக்கம். ஓகேங்க, அவன் எனக்கு கோவமாறதுக்குள்ளே போயிடலாம். டோர் ஹேண்டில் அங்கே தான் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாக்ஸ் ஆட்டம் இருந்துச்சு, அதை போய் தேடி கண்டுபிடிப்போம். ஓகே, இந்த ரூமில் ஓகே இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கீ போட்டுருமா? சரி போய் பார்ப்போம். என்னது இது, பூனைக்குட்டியா இல்லை நாய்க்குட்டியா இல்லை ஆட்டுக்குட்டியா? ஏதாச்சும் வச்சிருக்கியா? திருட்டு கோட்டா சொல்லி கேட்டுட்டு இருக்கிறேன். ஐயோ ஏன் விட்டுரு, நீ எதுவுமே வச்சுக்கல, நான் ஒத்துக்கிறேன். அடிப்பாவி அடப்பாவி, இங்கே பாருங்க ஏதாச்சும் வச்சிருக்கியான்னு கேட்டதுக்கு இந்த என்ன பண்ணுச்சு, அது மூஞ்ச காட்டுச்சு க்ளோஸ்அப்பில். அதுக்கு எப்படி நம்ம கீழே வந்தோம்? சரி விடுங்க. அட பாக்ஸ் இங்கே தாங்க இருக்குது, நான் இங்கே இருக்காதுன்னு நினச்சேன், பட் இங்கே தான் இருக்குது. நான் சொல்கிற இந்த ஃபார்முலா தான் இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை பார்த்தீங்கன்னாலும் விளையாண்டிங்கனாலும் இதே ஃபார்முலா தான் இருக்கும். நீங்கள் போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே இது இருக்குமா, வேறு பக்கமே ஷஃபிள் பண்ண மாட்டாங்க. இதை உள்ளே போட்டாச்சு. ஆனால் இது எடுக்க முடியல. ஓகே உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இங்கே உழுகும் போடு. என்னடா இது? ஓ இந்த டப்பாவில் நான் போய் செஞ்சேன்னா கேக் வந்துடுமா? சரி ஓகேங்க போய் பார்ப்போம். என்னடா ரெட்டு கலரில் மூக்கு எரியுது. ஓகே கேக்கு, இந்த கேக்கை தொட்டு என்ன மரமாட்டிக்குது? ஓ சென்ட்ரி கேக் மட்டும்தான் அவைலபிளா? என்னங்க சட்டுன்னு வந்துருச்சு, பரவாயில்லையே. நல்லா அம்முக்கு உட்காந்து. எனக்கு நான் ரொம்ப பசியோட இருந்தேன், நீ எனக்கு கேக் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்ப போய் நீ தூங்கு, நாளைக்கு மணி வாங்கிக்கலாம். போனா இங்கேயே ஏன்டா பார்த்துட்டு இருக்கிற? திருடா நாசமா போனவனே, இவனுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு நான் ஏதாச்சும் இந்த பூனைக்காச்சும் கொடுத்துருந்துருந்தாங்க. ஓகே என்னடா எட்டிலாம் பார்க்குறான். சரி இதை திறந்தாச்சு, இப்பயாச்சும் போய் சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். நீ போறியா இல்லை நான் வரட்டா? நீங்கள் கப்பு சுப்புன்னு உட்காருங்க, நானும் கப்பு சுப்புன்னு போய் தூங்குறேன். எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களாங்க நம்மக்கிட்டேயே. நம்ம எவ்வளோ பெரிய ஆள். ஓகே டே 3. இப்போ பார்த்தீங்கன்னா காசை வாங்குகிறோம், சிட்டாக பறக்கிறோம். இப்படித்தான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இவன் காசை கொடுக்குற மாதிரியே தெரில.
ஓகே டோரேமான், நீ சொன்ன மாதிரி டைம் ஆயிடுச்சு. எனக்கு காசு கூட, நான் கிளம்புறேன். எப்படி இருக்கேன்னு நீ சொல்லு, நான் உனக்கு தரேன். ரொம்ப ரொம்ப பாலும் கேவலமா இருக்க. சொன்னா ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னேன்டா. கண்ணாடி செஞ்சு எடுத்துட்டு வா. போட. சரி ஓகேங்க. ஃப்ரேமு, ஸ்க்ரீனு, ஃபேஸா, என்னது ஃபேஸ் க்ரீமு எதுக்குங்க? இருக்கிற மூஞ்சி தானே வரும், இதில் எதுக்கு நம்மளை கொன்றுவேன்னு சொன்னான்? சரி ஓகே, அவன் ஃபேஸ் நல்லா இல்லைன்னா நம்மளை கொன்றுவானாமா. சரி வாங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் க்ரீம் சோஃபாவில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இது பார்த்திங்கன்னா ஷஃபிள் பண்ண மாட்டாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையே இல்லை. சரி வாங்கங்க போகலாம். ஓகே, ஏடா டாய்லெட்குள்ளே போகலாம். ஓகே, ரூம்குள்ளே போகலாம். போட்டாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில் இருக்கும், அதையும் போய் பொறுக்கிட்டு வந்துக்கலாம். அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கியே. இடத்துல பொருள் வச்சுன்னா நான் ஏன்டா அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சிட்டு இருக்க போகிறேன்? கேட்குறா பாருங்க, அப்படி மூஞ்சி மாதிரி பலார்னு வைக்கலாமாட்டு இருக்கு. சரி ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இதை தூக்கி உள்ளே போட்டுருவோம். இருக்கிற மூஞ்சி தான் வரும், இதில் லலாலினா கில் பண்ணிடுவோம் நம்ம. எனக்கு வரமாட்டேங்குது. ஐயோ பக்காயிடுச்சு. ஐயோ என்னங்க சொல்கிறீங்க? இவ்வளோ நேரம் வளையனதில் வேஸ்ட்டாக போயிருப்பேங்க. வருது, நல்ல வேலை பக்காகலைங்க. ஓகே, என்னடா வரமாட்டேங்குது? ஐயையோ, இது என்னடா புது பிரச்சனை? இல்லை இங்கே தான். வா வா வா. வந்துச்சுங்க. எங்க லைட்டாக அப்பாடா எடுத்தாச்சுங்க. நல்லாத்தே இருக்குது, ஆனால் இதெல்லாம் நடிப்பா இல்லைங்களாங்க. தா பாடுறா, கீழே வச்சன்னு வச்சுக்கோ. கீழே பாடுறேன் பாடுற 7:30 போகிறது அவனே தாழ வாங்கினத்தை கேட்குறாங்க. போக போக நீ ரொம்ப பேசுற. ரொம்ப அழகா இருக்க இல்ல? நானும் சொன்னேன் ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கேன்ட்டு. சொன்ன அசிங்கமா இருக்குன்னு சொன்னா போட. கடைசி நாள்ல பாத்துக்கிறேன். இப்ப போய் நீ தூங்கு. கீழே பாடுறா, ஏதோ சொல்லிட போறேன். எப்ப பார்த்தாலும் என்னவே பார்த்துட்டு இருக்கிறான். எனக்கு வர கோவத்துக்கு அப்படி அடிச்சிடலாமான் இருக்கு. அடிக்க முடிஞ்சா எப்பயோ கன் எடுத்து போட்டு தள்ளிட்டேன். இதில் அந்த ஆப்ஷன் இல்லை. இதுதான் லாஸ்ட் டே, அதாவது சிவராத்திரி. சரி ஓகே வாங்கங்க போய் பார்க்கலாம். இந்த தடவையாச்சும் பெட்ரூமில் விட்டாங்களே, நானும் வாசலில் விட்டுருவாங்கன்னு நினச்சேன். சரி ஓகேங்க போய் கேட்கலாம். டோரேமான், நான் தூங்கி எழுந்திரிச்சேன், காசு கொடு. நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உன்னை மிஸ்ஸே பண்ண மாட்டேன், காசு கொடுறா. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னோட பவுச் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வா, நான் தரேன். என்னங்க போக போக வாய்ஸ் எல்லாம் மாறுது, பயமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்க போறேன். பாட்டுக்குள்ள வளர ஆரம்பிச்சிட்டாங்க நான் தூங்க போறேன்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ரூமா? ஓகே, ஆடே எதை வச்சிருக்க தானே? ஐயோ ஐயோ எதை வச்சிருக்கேன்னு தானே கேட்டேன். இப்பயும் போச்சுங்க. ஏண்டாடே ஏதாச்சும் வச்சிருக்கியான்னு கேட்டா ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்கிறேன், இல்லை இல்லைன்னு சொல்கிறேன். ரெண்டத்தையுமே சொல்லாமல் இப்படி போட்டு கடிக்கிறானே. சரி ஓகே, எங்கடா இங்கே வரேன். சரி ஓகே வாங்க இப்போ இங்கே போயிடுவோம். என்னடா ரொம்ப இதாகுது, ரோல் ஆகுது. நீ கொஞ்ச நேரத்துல சாக போற. இவனுக்கு மூளை குழம்பி போச்சுங்க, ஏதோ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறலாம். சரி ஓகே, பெட்ரூமில் இல்லை, அப்போ லாஸ்ட் ரூம் உங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லாஸ்ட் ரூம்னு போட வேண்டியது. ஐயோ பூனை இருக்குது. என்னடா ஒன்றுமே இல்லை, என்னங்க சவுண்டெல்லாம் கேட்குது, என்னவா இருக்கும்? ஐயோ போச்சு, கதை முடிஞ்சிச்சு. அட பாவி, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா காசு கூட வாங்காமல் போயிருப்பாங்க. சரி ஓகே வாங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இப்போ பூனை இருந்த ரூமுக்கு போனோம்னா இவனை பார்த்தீங்கன்னா கொளுத்துருமாமா. சரி வாடா. ஐயோ போச்சு போச்சு போச்சு, பிடிச்சிட்டான். ஜஸ்ட்டு மிஸ்டர் தப்பிச்சிட்டோங்க. ஓகே, இங்கே நம்பராஜி. என்னடா இது ஸ்டாண்டர்டாக போட்டிருக்காங்க. ஐயோ என்னடா வேன் பல்லெல்லாம் நல்லா இருக்கு. இப்போதாங்க தங்க பல்லெல்லாம் இருக்கு, போட்டால் எவ்வளோக்கு தேரும். சரி ஓகே, இதெல்லாம் நம்ம அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம். ஓகே, ஐயோ எப்படி வரான்னு தெரியலையே. இப்படி நேராக வர சொன்னால் எப்படியோ அசைஞ்சு வராங்க. சரி ஓகே, இப்படி போயிடலாம் நேராக.
ஐயோ எப்படி நீ முன்னாடி வந்துட்டு இருந்த. ஸோ கடிச்சிட்டாங்க. சரி ஓகேங்க, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எஸ்கேப் பண்ணிடுவோம். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் பார்த்துருந்தீங்களா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ வாங்க. ஓகே, இப்படியே நேரவா. ஐயோ ஓகேங்க, இப்படி போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போகும்போது அவன் ஸ்ட்ரைட்டாக வருவான். இப்போ நம்ம எப்படி ரிவல்ஸ் எடுத்துடலாம். ஓகே, நம்ம நினச்ச பார்த்து ஐயோ என்னங்க பிடிச்சா. சரி ஓகேங்க, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் பார்த்துருந்தீங்களா, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே வரும். அப்படி போனால் தாங்க நம்மளுக்கு ராசி இல்லை. இப்படி போனால் ராசி இருக்குது. சரி நம்ம இப்படியே போயிடலாம். ஐயோ நேராக வரதே மறந்துட்டேங்க. ஓகே, நம்ம இப்படியே போயிடலாம். நம்மளுக்கு ராசியான இருக்கிற இடத்துக்கே போயிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க கதவை சாத்தி அவனுக்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நான் அவனை கொடுத்தது கூட இன்னும் நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே இன்னும் இவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் ஃபாலோ பண்ணுறேன். கீழே தான் நான் துரத்திட்டு இருந்தேன். எப்படிங்க மேலே வந்தான்? டெலிபோர்ட் பவர் இருக்குங்க. ஓகே, அட போடா நாசமாக போனவனே. மேலே போனால் கீழே வரான், கீழே போனால் மேலே வரான். மென்டல். ஒன்றும் ஒரு இடத்துல நிற்கணும், சும்மா குறுன்னு வந்துட்டே இருக்காங்க. சவுண்டு வேறங்க. சரி ஓகே, என்னடா பொட்டியாக இருக்குது. அப்படியே இல்லவே இல்லையே. சோஃபா அரேஞ்ச்மெண்ட்டவே மாற்றிட்டாங்க. ஓகே, லைட் எடுத்துருவோம். காசை கேட்டால் கொடுக்க மாட்டியா? இந்த வச்சுக்கோ, நல்லா இருக்கா குளிருதா. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு பர்சனலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவனை கொன்னுட்டோங்கிறதுக்கு இல்லை, அவன் நம்மளுக்காக காசை வெளியிலேயே வச்சுருந்தான். அதை நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், நம்மளுக்கு அவன் இங்கே காசை வச்சுருந்தான், நம்ம பார்க்காம அடிச்சிட்டோமான்னு தெரியல. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.